ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மென்மையான பஞ்சு போல் ஆப்பம் மாவு தயாரிக்கிற ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது இதில் ஈஸ்டோ பேக்கிங் சோடாவோ உளுந்து வெந்தயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஆப்பம் வந்து அவ்வளோ சாஃப்டாக மென்மையாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு தான் இப்போ காட்ட போகிறோம். வாங்க. இதுக்கு வந்து மாவு பச்சரிசி 300 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது இதை நம்ம வந்து நல்லா ஊற வைக்கணும். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு அரை கப் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். இப்போது இதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 9 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம கூழ் மாதிரி இதை காய்ச்சணும். இது இந்த மாதிரி வந்து நல்லா கெட்டியானோன்னே அடுப்பை அணைச்சிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கணும். இப்போ வந்து தேங்காய் துருவல் 150 கிராம், அதாவது 3/4 கப்பு, சாதம் வந்து 100 கிராம், அதாவது அரை கப்பு, அதுக்கப்புறம் நம்ம கப்பி, இது எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இது மூணுத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த கப்பி, தேங்காய் துருவல், சாதம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்ச பச்சரிசி மாவோடு சேர்த்து கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி சாதம் அந்த கப்பிலாம் காய்ச்சி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சர்க்கரை. இந்த ஆப்பத்தில் நம்ம வந்து பேக்கிங் சோடாவோ ஈஸ்டோ யூஸ் பண்ண போகிறதில்ல. தேங்காய் உடச்சி அதுலேருந்து எடுத்த தண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த தேங்காய் தண்ணி ஒரு 100 ml போல் எங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போல் நம்ம கலந்து முந்தின நாளே நம்ம வந்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து புளிச்சிடும். இந்த தேங்காய் தண்ணியை நம்ம மாவில் ஊற்றினோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ப மாவு வந்து நல்லா புளிக்கும். இதை வந்து ஒரு 12 மணி நேரம் போல் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்ச பிறகு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஐஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் தண்ணி போட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறனால இது வந்து கரெக்டாக புளிச்சிரும் உங்களுக்கு. நம்ம ஆப்ப சோடாவோ ஈஸ்டோ வந்து சேர்க்க தேவையில்லை. அதனால் நீங்கள் மாவு ஆட்டும் போது தண்ணி வந்து நீங்கள் பார்த்து தான் ஊற்றணும். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது மாவு. இப்போ இதை வந்து 8 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கலாம். புளிக்க வச்ச பிறகு நம்ம தேவையான மாவை மட்டும் ஆப்பம் ஊற்றுறதுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவு நல்லா புளிச்சிருச்சு. நமக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது.
அதாவது ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த மாதிரி இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை வந்து நல்லா ஹீட் பண்ணணும். இந்த எண்ணெய் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஹீட் பண்ணணும். நல்லா புகை வர வரைக்கும் இதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. நைட் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நாள் காலையில் உங்களுக்கு ஆப்பம் சுடும்போது உங்களுக்கு சூப்பராக சைடெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக சென்டரில் சாஃப்டாக வரும். சப்போஸ் மீதி ஏதாவது எண்ணெய் இருந்ததுன்னா அதை வந்து தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆப்பம் வந்து ஊற்றுவோம். இந்த ஆப்பக்கடாயில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சுழட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நடுவில் திக்காகவும் சைடெல்லாம் நல்லா மெலிசாக வரும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். ஓட்டை ஓட்டையாக வந்த பிறகு நீங்கள் வந்து மூடுங்க. மிதமான தீயிலேயே வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பம் வந்து சைடெல்லாம் நல்லா முறுமுறுப்பாகவும் சென்டரில் சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்கும். நம்மளோட ஆப்பம் நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். Thank you.